ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, அப்பாவை சரியான முறையில் சரியாக நினைவு செய்கிறது எப்படி, அதனால் நம்மளோட சேமிப்பு கணக்கை உயர்த்துவது எப்படி, அதை பற்றி அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் இந்த நினைவு யாத்திரை மூலமாக மட்டும்தான் உங்களோட சேமிப்பு கணக்கை அதிகரிக்க முடியும். அதை நீங்கள் நல்லபடியாக உணரணும், புரிஞ்சுக்கணும். அப்பா கேட்குறாங்க, நல்ல தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். அது என்ன? அப்பா சொல்கிறாங்க, நல்ல தொடர்பு அது யாருன்னா சிவ பாபாவோட தொடர்பு. அந்த தொடர்பு மூலிமா நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போகிறீங்க. ஆனால் ராவணன் அவரோட தொடர்பு மூலியமாக தான் நீங்கள் கீழே விழுறீங்க. அவனோட தொடர்பு எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போலேருந்து உங்களுக்கு வீழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க. ஆனால் அப்பாவோட அந்த சகவாசம் அது ஒரு மந்திர ஜாலம் மாதிரி. கொஞ்ச நேரம் சகவாசத்தினாலேயே நீங்கள் மிக உயர்ந்த கதி மற்றும் சத்கதியை அடைகிறீங்க. உங்களோட ஆத்மாவோட நிலை மற்றும் பல பிறவிகளுக்கு நீங்கள் அடையக்கூடிய அந்த ஆஸ்தி எல்லாமே கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் அடைஞ்சிடுறீங்க. அப்பா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. நீங்கள் இப்போது நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கணும். அதாவது இந்த யோகா பண்ண போகிறேன், யோகான்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம், நினைவுன்னு சொல்லுங்கள். அப்பாவை நினைவு பண்ண போகிறேன், நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த யோகா என்பது அது இப்போது இந்த சந்நியாசிகள் அடை யோகமாக மாற்றிட்டாங்க. உடம்புக்கான யோகா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது நினைவு யாத்திரை. இந்த நினைவு மூலியமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்றத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. உலகத்தில் பக்தியில் என்ன பண்ணுறாங்க, யாத்திரைக்கு போகிறோன்னு அவங்க எங்கெங்கேயோ போகிறாங்க. ஏதேதோ கோயிலுக்கு போய் எங்கெங்கேயோ போய் யாத்திரை பண்ணுறாங்க. சில பேர் நடந்தே போவாங்க. சில பேர் அந்த பக்தியின் காரணமாக தங்களோட உடலை வருத்திப்பாங்க, மலை மேலே போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே அமர்ந்துக்கிட்டு நல்லா சுகமாக, அதாவது கம்ஃபர்டபுளாக அமர்ந்துட்டு உட்காந்துக்கிட்டே அப்பாவை நினைவு மூலியமாக அந்த உணர்வு நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது. கற்பனை பண்ணணும். ஃபஸ்ட்டு கற்பனை, அப்பா இங்கே பரந்தாமத்தில் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு அந்த கற்பனை, அந்த நினைவு, அதுதான் நினைக்கிறது. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம நினச்சி பார்க்குறோம், அது எப்படி இருந்தது அப்படின்னு அந்த பிக்சரை கொண்டு வர்றது. அதுதான் இமேஜினேஷன், விஷுவலைசேஷன்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் அப்பாவை நல்லா நினைக்கணும். அப்போது நினைக்கும் போது என்ன பண்ணணுன்னா, வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது. இங்கே உறவினர்களாக இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்குறது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே கூடாது. அதுதான் சரியான நினைவு. அப்பாவை சரியாக நினைக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போது கண்ணால் பார்க்குறது எதுவுமே நினைவில் வரக்கூடாது. இப்போது என்னோடய நண்பன், அவங்க உறவில் இருக்கிறாங்க, எனக்கு குழந்த, இவங்க அவங்கன்னு யாருமே நினைவில் வரக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி சிவ பாபா மட்டும்தான் நினைவில் வரணும். ஜோதியாக அவர் இருக்கார், பரந்தாமத்தில் இருக்கார். வேறு எந்த ஒரு நினைவும் இல்லாமல் அவரோட நினைவிலேயே இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்த உடனே 1 மணி நேரம் அவரை நினைவு பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். 5 நிமிஷம், முதல்ல ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்.
ஏன்னா அந்த டைமில் வந்து நினைவு வேறு ஏதாவது நினைவு வரும், வராமல் இருக்காது. ஆரம்ப காலம் அப்படின்னா நினைவு வரும். ஆனாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை இப்போ நம்ம வந்து இந்த புத்திக்கிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த மனசு புத்தி இதன் மூலியமாக தான் நினைவு பண்ணுறோம். மனசு புத்தி வந்து ஆத்மாவில் இருக்குது. இப்போ நம்ம புத்தி மூலியமாக தான் அப்பாவை சரியாக நினைவு பண்ணணும். புத்தியில் தான் அப்பா வந்து தெரிகிறாரு. புத்தி மூலியமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா புத்தி என்பது ஒரு கேமரா. அந்த கேமரா மூலிமா நம்ம இங்கே இருந்துக்கிட்டே பரந்தாமத்தில் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்குறது. அந்த நினைவு, ஏன்னா அவரை நினைச்சாலே நமக்கு வந்து எல்லா சக்திகளும், நம்ம இழந்த அனைத்து அந்த சக்திகளும் நமக்கு கிடைச்சிரும். நமக்கு வந்து அதிகமான முன்னேற்றம், வாழ்க்கையில் வந்து முன்னேறும் கலை வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், முன்னேற ஆரம்பிப்போம். அப்போது ஆத்மா வந்து சுத்தமாகும். ஆத்மா சுத்தமாகிறதுனால தான் முன்னேற்றம் ஏற்படும். நமக்கு தெளிவாக எல்லாமே தெரிய வரும். ஓ இது தான் பண்ணணும், நம்ம இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம இதில் கவனம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். எப்போனா அந்த இடைவிடாத நினைவு, அப்பாவை மட்டும் சரியாக நினைக்கணும். வேறு யாராவது நினைவு வந்துகிட்டே இருக்காங்கன்னா அப்போ வந்து நம்ம பாவ கர்மங்கள் வந்து அழியாது. அப்போ வந்து நம்ம வந்து பாவம், அதாவது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும். நம்ம வேறு யாராவது நினைக்கிறோம், நமக்கு துக்கத்தை கொடுத்தவங்கள நம்ம அவங்க நினைவு வருது அப்படின்னா கூட பாவம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க மேலே வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு நம்ம அந்த யோசனையில் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கதி வந்து ஸ்டேஜ் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க சரியான நினைவு அப்படின்னா, சரியாக அப்பாவை நினைவு பண்ணோன்னா யாரோட நினைவும் வரக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த ஒரு 3 நிமிஷமாவது ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த டைம் வந்து நம்மளால் இவ்வளோ நேரம் நினைக்க முடியும்னு நமக்கு தெரியும். அந்த டைமில் வந்து சரியான நினைவு மட்டும், அப்பாவோட நினைவு மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா நம்மளோட கதி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட புண்ணிய கணக்கு அதிகமாகும். எல்லோரும் புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணுறாங்க. என்னென்னமோ எவ்வளவோ செலவு பண்ணி புண்ணியத்தை சேமிக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்களை சதோப்பிரதானமாக ஆக்கிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ நல்லா நினைவு பண்ணீங்க, போன கல்பத்துலேயும் நினைவு பண்ணீங்க. அதனால் சத்தியுகம் ஆரம்ப காலத்திலேருந்து நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அங்கே போன உடனே இப்போது சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு, நம்ம ஃபோனில் இருந்து சார்ஜரை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அங்கேயும் அதேமாரி தான், நீங்கள் சத்தியுகம் போயிட்டாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட சார்ஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். சத்தியுகம் இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதாவது பேன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். டிக் டிக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிப்பீங்க. துவாபரிகத்தில் வந்த உடனே அந்த உணர்வு, அந்த உடல் உணர்வு வந்தால் உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஸ்பீடாக இறங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் பாவ கர்மங்கள் செய்கிறீங்கன்னா அது இன்னமும் அதிகமாக கம்மியாகும். அதனால் அப்படியே இறங்கி 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 அப்படியே இப்போ வந்து பாவ கர்மங்கள் உங்கள் மேலே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்பா சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்பா சொல்கிறாங்க உங்கள் தலையில் தான் நிறைய பாவம் இருக்குது. மற்றவங்க கூடலாம் நான் பேசலை அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பாவம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மேலே அதிகமான கவனம் கொடுக்கணும். மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மற்றவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு
துக்கம் கொடுக்குறவங்க அப்பா மட்டும்தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வள்ளல். உங்களுக்கு அன்பு, அமைதி, எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நினைக்கும்போது ஏன் மற்ற விஷயங்களை பற்றி, மற்ற ஆத்மாக்கள், அவங்களோட உறவில் இருக்கிறவங்களையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அவங்களோட நினைவு ஏன் நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க உங்களுக்கு எப்படிலாம் துக்கம் கொடுத்தாங்கன்னா, காம வாள், அந்த காமத்தின் உணர்வுனால் உங்களை காம வலையில் சிக்க வச்சு உங்களை அந்த சக்தி இழக்க வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காம விகாரத்தினால தான் அதிகமான சக்தி இறங்குது துவாபரயுகத்தில் இருந்து. நீங்கள் அந்த தவறு நீங்கள் செய்யும் போது தான் அவங்களோட சக்தி அதிகமாக குறையும். அந்த சக்தி குறையிறதுனால உங்களுக்கு என்ன சரி எது சரி எது தவறுனே தெரியாமல் போயிடும். அதற்கப்புறம் உங்களோட கதியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களோட அந்த ராஜ்யமும் கம்மியாக ஆரம்பிச்சிது. நீங்கள் துவாபரிகத்தில் வந்த உடனே சாதாரண ஒரு ராஜாவாக தான் ஆனீங்க. நீங்களே தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிங்க. அந்த தேவி தேவதைகளாக இருந்தது யார்? நீங்களே தான். உங்களுக்கு நீங்களே பூஜையும் செய்ய ஆரம்பிச்சிங்க. அந்தளவுக்கு என்னன்னே புரியாமல் இருந்தீங்க. அது எதனாலன்னா முக்கியமாக இந்த காம விகாரம் தான். அப்பா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் பாவங்கள் அதிகமாக செஞ்சீங்க. இன்னொன்று என்ன பெரிய பாவம்னா, அப்பா எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்களும் நம்பி அப்பாவை கல் முள் தங்கம் வைரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 தத்துவங்களை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான சக்தியெல்லாம் கிடைக்காது. அப்பா கிட்டேருந்து மட்டும்தான் கிடைக்கும். இந்த 5 தத்துவங்களால் மேலும் மேலும் இன்னமும், ஏன்னா அவங்களே தமோ பிரதானம் ஆயிட்டிருக்காங்க. அப்போது அவங்கள நினச்சிங்கன்னா, அந்த 5 தத்துவங்களாக நினச்சிங்கன்னா அவங்களுக்கு விகாரம் தான் இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் இன்னமும் பாபா குழந்தைங்களா ஆகி இவ்வளோ வருஷம் ஆகியும் அந்த அந்த முழுமை நிலை, சம்பூர்ண நிலையை அடைய முடியாமல் இருக்காங்க அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் நினைவு யாத்திரையில் இருக்கும் போது வேறு விஷயங்களை நினைவு பண்ணுறது தான். அப்போது பாவ கர்மங்களும் இன்க்ரீஸ் ஆகும். திரும்பவும் அப்பாவை நினைவு பண்ணுறது, திரும்பவும் பாவ கர்மங்கள் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் சரியாக நினைவு பண்ணணும். இப்படியே போயிட்டுருக்கு. உங்களுக்கு புண்ணிய கணக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மகான் ஆத்மா ஆகணும். அதாவது மகான் அப்படின்னா இப்போது இருக்கிற இந்த சாமியார்கள் அவங்களெல்லாம் கூட மகான்னு சொல்ல முடியாது. அப்பா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான், ஸ்ரீ கிருஷ்ணர், அவர் தான் ஸ்ரீ நாராயணனாக ஆகிறாரு. அவங்க ஸ்ரீ ராதை தான் ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகுறாங்க. அவங்க 2 பேருமே இல்லறவாசியாக ஆகிறாங்க. அந்த மாதிரி ஆகும்போது தான் அவங்க தான் உண்மையான மகான் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போது சன்னியாசிகளாகவே இருந்தாலும், அவங்க பிறந்ததுலேருந்து தூய்மையாகவே இருந்தாலும் அவங்க விகாரத்தால் தான் பிறக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் யாருமே விகாரத்தால் பிறக்கவே மாட்டாங்க. அவங்க பிறக்கிறது யோக அக்னி மூலியமாக, யோக பலத்தின் மூலியமாக. அந்த மாதிரி அவங்க தூய்மையான ஒரு பிறப்பில் பிறக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் மகான்னு சொல்ல முடியும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மகான் ஆகணும் அப்படின்னா அப்பாவை நினைவு பண்ணக்கூடிய நேரத்தில் வேறு யாரோட நினைவும் வரவே கூடாது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்பாவோட நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தான்
உங்களுக்கு முன்னேறும் கலையே ஏற்படும். உங்களுக்கு சேமிப்பு கணக்கு சேமிப்பாகும். வேறு யாரோட நினைவு வருதுன்னா கூட உடனடியாக அப்பாவோட நினைவில் நம்ம இருக்கணும்னு நம்ம புத்திக்கு வந்து கட்டளை கொடுக்கணும். மனசில் வந்து வேறு எந்த எண்ணங்களும் வரக்கூடாதுன்னு அந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அதற்கு தான் பாபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களே நீங்கள் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுங்க. நான் வந்து பரந்தாமத்தில் இருந்தேன், நான் சத்தியுகத்தில் இருந்தேன், நான் வந்து இஷ்ட தேவியாக இருந்தேன், நானே பிராமணனானேன், திரும்பவும் ஃபரிஸ்தா ஆகிறேன். ஸோ இந்த பிராமணன்னாலே அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க உச்சி குடுமி இருக்குது, உச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிராமணன், சத்திரியன், தேவதை, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ஆத்மாவோட ஸ்டேஜ். நீங்களே பிராமணனாக ஆகிறீங்க, நீங்களே தேவதை ஆகிறீங்க, ஆத்மா நீங்களே வந்து சாதாரண ஒரு கலியுக ஆத்மாவாகவும் மாறுறீங்க. அதாவது சூத்திரனாகவும் நீங்கள் தான் ஆகுறீங்க. ஆத்மா தான் ஆகுது. எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆகுறாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் பிராமணன் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் உயர்ந்த பிராமணன் அப்படின்னா அப்பாவோட வழிபடி நடக்கிறீங்க. இந்த பிரம்மா இவருக்கு கூட எப்படி பேர் வந்ததுன்னா, சிவபாபா இவரோட உடம்புல வந்ததுனால. அப்பா வந்து உங்களை மாதிரி வயிற்றில், அதாவது கர்ப்பத்தின் மூலிமா பிறக்கிறது கிடையாது. ஒரு தாய் வயிற்றுலலாம் பிறக்கிறது கிடையாது. அப்படி பிறந்தாருன்னா அவருக்கும் பேர் இருக்கும். ஆனால் சிவன் அப்படின்னாலே புள்ளின்னு அர்த்தம். அவருக்கு வேறு எந்த பேரும் கிடையாது. அந்த பேரெல்லாம் வந்து இப்போது பபுல்நாத்னு சொல்கிறாங்க. அதாவது முள்ளிலிருந்து மலர ஆக்குறாரு, அதனால் அந்த பேர். அவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு பல பேர் வந்து வச்சுட்டாங்க. ஆனால் அவருக்கு உண்மையான பேர் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து சிவ், அப்படின்னா புள்ளி. அவர் சரீரத்தில் வந்துட்டாருன்னா தான் அவருக்கு பேர் வந்து இருக்கும். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை, பிரம்மா, அந்த மாதிரி பேரெல்லாம் வந்து உடல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். அப்பாவுக்கு எந்த ஒரு உடலும் கிடையாது. நீங்கள் நினைவு பண்ணும் போது சரியாக அப்பாவை நினைவு பண்ணுறதுன்னா பிரம்மாவை கூட நீங்கள் இந்த பிரம்மா உடம்புல தானே வராரு, இவரை நம்ம நினைவு பண்ணலாமா அப்படின்னா அவரை கூட நீங்கள் வந்து நினைவு பண்ணக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி சிவபாபா நிராகாரியாக இருக்குது, விதேகியாக இருக்கிறவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். அப்போ தான் உங்களோட பாவங்கள் அழிஞ்சு சேமிப்பு கணக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சேமித்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து அடுத்து வரக்கூடிய 5000 வருஷத்துக்கும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுவீங்க. சேமிப்பே இல்லை, எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அது சீக்கிரமாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்களோட கதி? அப்புறம் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் அப்பா வர வரைக்குமாவது கொஞ்சமாவது அப்படியே சேமித்து இருக்கணும். அப்படின்னா நீங்கள் நினைவு பண்ணும் போது, நினைவு யாத்திரையில் இருக்கும் போது வேறு எந்த தேகதாரியும் நினைவு பண்ணக்கூடாது, ஈவன் பிரம்ம பாபாவையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வரதானத்தில் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட கடைசி நொடி அப்படின்றத நீங்கள் அனுபவம் செய்யணும். அப்படி நினைவு செய்கிறவங்க தான் எவர் ரெடியாக இருப்பாங்க. அப்பா சொல்கிறாங்க, இன்னமும் காலம் நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அப்போது எவர் ரெடியாக இருக்க முடியாது. கடைசி நேரத்தில் நினச்சிக்கலாம் அப்படின்னுலாம் கிடையாது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து துக்கம், அதாவது மலை மாதிரி துக்கம் உலகம் ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் நீங்கள் நினைக்கலாம் முடியாது. அதனால் இப்போவே நீங்கள் வந்து நினச்சி உங்களோட சேமிப்பு கணக்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும், அந்த சக்திகளை எல்லாத்தையும். அதை அந்த டைமில் கடைசி நேரத்தில் போய் இழந்துடக்கூடாது அந்த சேமிப்பு கணக்கை. அதாவது இந்த விகாரங்கள், அப்பாவை நினைக்கிறதுக்கு பதிலாக வேறு யாரையாவது நினச்சி அந்த பாவத்தை வந்து நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அதற்காக இப்போவே வந்து என்னோடய கடைசி நொடி அப்படின்னு மம்மா வந்து முயற்சி செஞ்சு முதல் நம்பரில் அவங்க வந்துட்டாங்க.
அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே இப்போ எவர் ரெடி ஆகக்கூடிய டைம் வந்துருச்சு. இன்னமும் காலம் இருக்குன்னுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வந்து சுயத்தின் மேலே முழுமையான கவனம் கொடுங்க. இது என்னோட கடைசி நொடி. அப்படி இருக்கிறவங்க தான் எவர் ரெடியாக இருப்பாங்க, எதற்கும் தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்மா நீங்கள் ஆகணும், எவர் ரெடியாக ஆகணும். அப்போது நம்மளோட ஸ்டேஜ் நிலை வந்து நல்லபடியாக இருக்கும். எது நடக்கணுமோ அது நல்லபடியாகவே நடக்கும். நம்மளோட ஸ்டேஜ் தான் இங்கே வந்து முக்கியம். சுற்றி இதை நான் பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது என்னோடய கடைசி நொடின்ற அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்பா ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கவே கூடாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க, இவங்க நீங்கள் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு வக்கீலாகி அவங்களுக்கு வாதாடாதீங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் யாரையும் தண்டனைலாம் கொடுக்க தேவையில்ல. அப்படின்னா தண்டனை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து கோபத்தை உங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் யாருமே சட்டத்தை கையில் எடுக்கவே கூடாது. அது கர்மா அதோட விஷயத்தை அது பார்த்துக்கும், அதோட வேலையை அது பார்க்கும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இப்போது சரியாக புரிய வச்சுருக்கீங்க. அப்பாவை வந்து எப்படி நினைவு பண்ணணும் அப்படின்னு புரிய வச்சு எங்களுக்கு அதிகப்படியான சேமிப்பு கணக்கை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.